ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அது முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன என்கிட்ட கேட்குறீங்க? இல்ல இல்ல பாட்டுனா பாட்டு கிடையாது, பாட்டு மாதிரி. பாட்டு மாதிரி. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, அந்த பாட்டை பாட போறதுல அது சம்பந்தமா இல்லை, முதலிலே கைதிட்டு வரும்னு பாடினாரு. நீங்க தட்டலைன்னா அதை பாட போறது இல்லை ஐயா. இப்படி இன்னொன்னு சொல்லுவாரு, அதுக்கு கைதப்பி இதையும் பாட போறது இல்லை, கடைசியில் எதையுமே பாட போறது இல்லை. இல்ல இல்லைங்க ஐயா, நம்ம பாரத்தை சொல்றதுக்காக அந்த மரணத்தை எண்ணி கலங்கிடும் அதுக்கு ஒரு 4 லைன் இது நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு அப்படியே இந்த பாட்டை பாடுறேன். அதுக்கப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன். நான் என்ன பண்ண, எதுவுமே என்னோட அதான் ஐயா சொன்ன மாதிரி நம்ம கான்செப்டே எழுதாம ஜாலியாக காமெடி பண்ணிட்டு போயிடுவோம். ஆமாம், முறையா அண்ணன் வந்து பட்டிமன்ற கூட்டம் சரின்னு ஒரு பாட்டு எழுதி அதுக்கு ஒரு உல்ட்டாவா எழுதினேன். அது என் ஒய்ஃபு சொன்னாங்க, பெரிய வாலி கவிஞர் வைரமுத்து மாதிரி பாட்டு எழுதிட்டு ஒன்றும் அங்கே பண்ண போகிறதில்ல, பேச போகிறதெல்லாம் முத்தண்ணன் தான், இடையில நீங்கள் ஆமா ஈன்னு சொல்ல போகிறீங்க, இதில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் எழுதிட்டு அந்த புக்கை மறந்துட்டேங்க, அந்த பேப்பர். நான் நிராயுத பாணியாக தான் வந்திருக்கேன் ஐயா. அந்த பாட்டு 1.5 நிமிஷம் தான் ஐயா. ஆனால் அந்த பாட்டை பற்றி 7 நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருங்கய்யா.